வணக்கம் மாணவர்களே. நாம் தூங்கும்போது, ஆழ்ந்து தூங்கும்போது என்ன நடக்கிறது? நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் உடம்பிலே 35 கருவிகள் இயங்குகின்றன என்று வகுத்தார்கள். அதிலே அறிவுக் கருவிகள் 5, செயற்கருவிகள் 5. நன்றாக நாம் உறங்கும்போது 5 கருவிகளை ஆஃப் பண்ணுவாங்க கடவுள். என்ன கருவி தெரியுமா? செயற்கருவிகள் 5. செயற்கருவிகள் என்றால் என்ன? கை, கால், ஒரு பொருளை எடுத்து குடிக்க கை உதவுது, இதெல்லாம் செயற்கருவிகள். கால், ஒரு இடம் விட்டு இடம் நகர கால் உதவி. நாம் திங்குகிற உணவை மலம் கழிப்பது ஒன்று, புரியுங்களா? ஜலம் கழிப்பது ஒன்று, புரியுங்களா? நாம் வாக்கு என்ற ஒரு செயற்கருவி இருக்குது. சத்தம் ஒருத்தனை வாடான்னா வருவான், போடான்னா போவான். இந்த 5 உறுப்புகளும் செயற்கருவிகள். அறிவுக்கருவிகள் என்பது மெய்வாய்க்கண் காது மூக்கு. நாம் நன்றாக உறங்கும்போது இந்த செயற்கருவிகள் இயங்காது. நல்லா தூங்கியிருக்கோம்னு வச்சுங்க, சத்தம் போடுவோமா? வாக்கு முதல் கருவி இயங்காது. நல்லா நாய் திறத்துறது மாதிரி இருக்கும், ஓடுவோம், ஓடுறது மாதிரி நினைப்போம், புரியுங்களா? உணர்வுகள் இருக்கும், ஆனால் செயல்கள் இருக்காது. ஓடுறது நாய் திறத்தும் ஓடிக்கிட்டுறது மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே ஓட மாட்டோம், படுத்தான் கிடப்போம். நல்ல அறுசுவை உணவோடு சாப்பாடு இருக்கிறது மாதிரி இருக்கும், சாப்பிட்றது மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் கணக்கு வேணும், ஆனால் சாப்பாடு இருக்காது. செயல்கள் எதுவுமே நடைபெறாது. இந்த 5 கருவிகளையும் ஆஃப் பண்ணிவிடுவார். மனிதனுடைய உடம்பில் 35 கருவிகள் இயங்குகின்றன. அறிவுக்கருவிகள் 5, செயற்கருவிகள் 5, வாயுக்கள் 10, அந்த கரணங்கள் 4, இந்த மாதிரி 35 கருவிகள் இயங்குகின்றன. எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் 3 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. நாம் நன்றாக ஆழ்ந்து உறங்கும்போது 5 சுவிட்ச், அதாவது செயற்கருவிகள் இயங்குவது எதுவுமே இருக்காது. நல்லா தூங்குவோம், கனவு காணுவோம், என்ன நல்லா சாப்பிட்றது மாதிரி, நாய் திறத்துறது மாதிரி, பாம்பு கடித்தது மாதிரி, ஆனால் செயல்கள் எதுவுமே இருக்காது. இது மிகப்பெரிய தத்துவ ரீதியான விஷயம். ஒவ்வொரு நாளைக்கும் 3 நிமிஷ வீடியோவில் நம் தத்துவ ரீதியான செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா தத்துவம்லாம் சொல்ல ஆரம்பித்தா ஒரு நாளே சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பிட்ட முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் கூறிக்கொண்டிருக்கிறேன். நன்றி மாணவர்களை. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.